ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷபராசிக்கு பல நன்மைகள் இருந்தாலும் ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னா என்னது? மிகப்பெரிய லக்ஸூரினஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி ரொம்பவே அமைதியானவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்பவே அமைதியானவங்க. ஒரு முறை முடிவு செஞ்சாங்க அப்படின்னா மாற்றவே மாட்டாங்க. இந்த ராசிகள் பட்ட கஷ்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எங்களோட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், எங்களோட திருமணத்திலையாக இருக்கட்டும், எங்களோட காதல் விஷயத்திலையாக இருக்கட்டும், குழந்தை விஷயத்திலையாக இருக்கட்டும், பண விஷயத்திலையாக இருக்கட்டும், இன்றைக்கும் கடனாளியாக தெரியக்கூடிய முக்கியமான சில ராசிகளில் ரிஷபராசி ஒன்று. என்னைக்கிடா விடிவு கிடைக்கும், என்னைக்கிடா அதை தப்பிக்கலாம் அப்படின்னு, தப்பிச்சு வாழணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷபராசி ஒன்றுங்க. பொறுமை மிகுந்தவங்க, எல்லா விஷயத்துலேயும் பொறுமை மிகுந்தவங்க. அதனாலேயே ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. பணம் சேமிக்க தெரியும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க கையில் பணம் வந்து நிற்கிறதில்ல. பண சேமிப்பு மட்டும் அவங்க பண்ணாங்க அப்படின்னா இருக்கிறதுல அவங்க தான் பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். அழகு, லக்ஸுரி, கம்ஃபர்ட்டு, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்கணும், லக்ஸூரியாக இருக்கணும், அழகாக ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதில் இந்த ரிஷபராசிக்காரங்க அவ்வளோ ஒரு நேர்த்தியானவங்க. ஆனால் எண்ணங்கள் இப்படி இருக்குது, நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஏறுமாறாகவும் சில விஷயங்களும் நடந்திருக்குது. அந்த ஏறுமாறான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சரியாகி அழகு, லக்ஸுரி, கம்ஃபர்ட் இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுதுங்க. நெகட்டிவான ட்ரைட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் பிடிவாதம் கொஞ்சம் அதிகங்க. பிடிவாதம் கொஞ்சம் அதிகம். ஒரு விஷயத்தை பிடிச்ச மாதிரியே இருப்பீங்க. யாராவது உங்கள் ஃபேமிலியில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இது எனக்கு தெரியும், நான் பண்ணிக்குவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரே வழியில் தான் நடப்பீங்க. இந்த வழியில் போனீங்க அப்படின்னா இதே வழி தான். அந்த வழியில் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை நான் பார்த்துக்கிறேன், அதிலேருந்து நான் லாபத்தை எடுத்துக்கிறேன். அது என்ன, ஒரே ஒரு மேடு, அந்த மேடை தாண்டினா அப்புறம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஒரே வழியிலே மூவ் ஆகக்கூடிய ஒரு நபர் நீங்கள். சில சமயம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகம். மாற்றங்களுக்கு எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து யாரும் ஏமாற்றவும் முடியாது, மாற்றத்தை ஒத்துக்கவும் முடியாது. நீங்கள் பேசும்போது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாக, உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இப்படி நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யார்கிட்டயாவது பேசும்போது நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, இது வரைக்கும் என்ன சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சதுண்டா? ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்களை பற்றி பல பேர் வந்து நோட் பண்ணுவாங்க. உங்களோட கூட இருக்கிறவங்க, நீங்கள் பெரிய வளர்ச்சி வளர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்க கூட இருந்தவங்க உங்களுக்கு நோட் பண்ணுவாங்க. நீ வீடு கட்டிட்டியா, நீ கார் வாங்கிட்டியா, நீ வந்து அதை பண்ணிட்டியா கண்டிச்சுட்டு வைப்பான். இந்த அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பவர்கள். வாழ்க்கையில் அவங்க வந்து படாத கஷ்டம் கிடையாது, சந்தித்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதுலேயும் அதிகமாக இங்கே வந்து ரொம்ப அப்செட்டான விஷயங்கள் உறவுகளில் துரோகம். மிகவும் நம்பிக்கை வச்சவங்களை ஏமாற்றிருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அவங்களாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அவர்களாக இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து ஏமாந்துருப்பீங்க. அது குடும்ப உறவுகள் தான் ஃபஸ்ட்டு. அது பண விஷயமாக கூட இருக்கலாம். பண நஷ்டத்தை அதிகமாகவே அனுபவிச்ச ராசிகள் ரிஷபராசி ஒன்று. ஆரம்பத்தில் பணம் சேமிக்க கஷ்டம், தவறான முதலீடுகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த விஷயத்தில் சேமிப்புக்காக அதை பண்ணணும், பணம் சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு அதில் போய் நீங்கள் வந்து லாஸ் ஆனது, கையிலேருந்து விட்டது தான் அதிகம். அதனால் கடனாளியானது தான் அதிகம். நீங்கள் தாமதமான வெற்றி, எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் நன்மையாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனால் கிடைத்த பிறகு நிலைத்திருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் நிலைத்திருக்கும். இப்போ நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருந்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தானே கிடச்சிருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச பிறகு நிலைத்திருக்கும். குடும்ப சுமைகள், குடும்பத்திற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. குடும்ப சுமைகள், குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் ரிஷபராசிக்காரர்களை இறுதியில் உயரத்துக்கு தான் கொண்டு போகும். ஒரு ஹையர் போஸ்டிங் வந்து நிற்பீங்க, பெரிய போஸ்டிங் ஹையரில் வந்து நிற்பீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். 2026 மே மாதத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமாக தான் இருக்க போகுது. இந்த மே மாதம் மிக்ஸ்டு மாதமாக இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? வேலையில் வந்து புதிய வாய்ப்புகள் வரும், ப்ரமோஷன் சான்ஸ் இருக்குது. மேலாளர்களோட கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணுங்கள். புதிய வாய்ப்புகள் வரும்போது அதை தட்டி பறிக்கிறதுக்கு உங்கள் கூட நிறைய பேர் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ப்ரமோஷன் சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. மேலாளர்களோட கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து மேலாளர்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனையோ இல்லை வேறு எது இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சமநிலையாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. பணம் அப்படின்னு பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அமௌண்ட் எந்தளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் பண்ணி ஆகணும். அதே போல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க உங்களுக்கு. இந்த ராசிக்காரர்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து
பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. காதல் குடும்ப விஷயத்தில் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தேவையில்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை வந்து தவறாக பேசக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பேசி கிளியர் பண்ணினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேசினாலும் இங்கே கேட்குற மைண்டில் இருக்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் பேசுகிற மைண்ட்லேயும் இருக்க மாட்டீங்க. சின்ன சின்ன டெம்பரில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் கவலைப்படாமல் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். உடல் மனநிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தூக்கம் குறையும். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கம் வந்து குறைஞ்சிருக்கும். அதனால் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மன ஆரோக்கியமாக இருக்கும். கவலைப்படாமல் இருக்கலாம். அட்வைஸ் அப்படின்னா மே மாதத்தில் முக்கியமான முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டிய ஒரு நேரம். ரொம்ப சிந்தித்து நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. மே மாதத்தில் முக்கியமான முடிவுகள் நீங்கள் சிந்தித்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டடான ஒரு நாட்களாக வருங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தெளிவான இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை மட்டும் மைண்டில் என்றைக்கா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷ ராசி, ரிஷபராசி இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டுருக்குல்ல, இந்த ரிஷபராசிக்காரர்களை வந்து அதிகமாக கஷ்டங்களை சந்திக்கிறாங்க அப்படிம்பீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கான் மேஷம். அதாவது ராசி கட்டத்தில் 2வது ராசி ரிஷபம். அட்டனன்ஸில் நின்றுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆள் அடி வாங்குவான், 2வது ஒரு ஆளுக்கு பயமாக இருக்கும். பரீட்சை எழுதுனா கூட ஃபஸ்ட்டு 2 பேரும் முன்னாடி உட்கார வச்சு டீச்சர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நீங்களாம். ஸோ கடவுளினுடைய பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெகு விரைவில் சரியாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி, தொழில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றங்கள் நிறையாவே இருக்குது. அதை நீங்கள் எந்தளவுக்கு நிதானமாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வருமானமும் உண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கும் பெருசானாலும் நீங்கள் வந்து அது மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். நண்பர்கள்கிட்ட பட்ட துரோகம், தொழில் மூலமாக நீங்கள் பட்ட நஷ்டங்கள், நிறைய விஷயங்களால் மன அழுத்தங்கள், குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்கள், உங்களுடைய மூதாதையர்கள் வந்து பேயாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாவோ வந்து அவங்க மேலே அட்டாக் ஆகி எங்களுக்கு இதெல்லாம் சாமி வரதோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியாக வருமானங்கள் எந்த அளவுக்கு உண்டோ அந்தளவுக்கு தொழிலில் நிறைய லாபங்கள் நீங்கள் எடுத்தாலும் தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கும். ஏன் சார் அப்படி நடக்குதுன்னு கேட்டால் உங்களுடைய கட்டத்தினுடைய அமைப்பு. நீங்கள் தயவு செய்து ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. லோக்கல்லே கூட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை சார் லோக்கலில் சரியாக பார்க்கல, ஒன்றும் சூட்டபுளாக இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இது ஒரு பிரபல ஜோதிடர், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். இவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க. ஸோ அதே போல் இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரமுகருக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நபர், சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்கள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு தொடக்கம், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. அதனால் நீங்கள் பயப்படாமல் ஸ்டெப் எடுக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு, நல்ல ஒரு பண வரவு உண்டு, நல்ல தடையில்லாத வாழ்க்கை உண்டு. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் பண்ணலாம் எது பண்ணாலும். இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் வரக்கூடிய நாட்கள் அமையுது. சார் நிறைய பேர் மேஷராசிக்கு நிறையா சொல்கிறாங்க, சார் இந்த வருடம் சித்திரை தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து நல்லாயிருக்கும் அது இதுங்கிறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி மேஷராசி வந்து ஓவராலாக சொல்லிட முடியாது, இந்த ரிஷபராசி வந்து ஓவராலாக சொல்லிட முடியாதுங்க. அதாவது நான் வந்து ரிஷபராசி சொல்கிறேன், ரிஷபராசி வந்து ஓவராலாக சொல்ல முடியாது. ஏன்னா ரிஷபராசியில் இப்போ எத்தனை கோடி பேர் இருப்பான்? உங்கள் தெருவில் பார்த்தா எத்தனை பேர் இருப்போம், உங்கள் ஊரில் பார்த்தா எத்தனை பேர் இருப்பான், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் நாட்டில், உங்களுடைய கண்ட்ரியில் பார்த்தா எத்தனை பேர் இருப்பான்? ஸோ அத்தனை கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளும் அதோட பேச ஆரம்பிக்கும். உங்களுடைய கணவனோ மனைவியோ, உங்களோட கூட பிறந்தவங்களோ, உங்களோட குழந்தைகளோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ராசியில் மட்டும்தானே ரிஷபம், உள்ளே இன்னும் நிறையா இருக்குல்ல. இந்த சாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு, நிறைய உள்ள வேரியேஷன் இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம், தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசிக்காரர்கள்லேயே கஷ்டங்களை அனுபவித்து மறுபடியும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபம் தான். எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாலும் மறுபடியும் மீண்டு எழுந்து நின்று பேசுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ராசி இந்த ரிஷபம் தான். இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்குவாங்க அப்படிங்கிறதுனாலே கடவுளைகள் நிறைய வந்து வச்சு செஞ்சுருப்பார். ஸோ அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது, 1 to 3வது நாள் வரைக்கும் நல்ல தொடக்கமாக இருக்க போகுது. இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு நல்ல தொடக்கம். புதிய வாய்ப்புகள் அந்த 3 நாளில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடனை அடைக்கலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடுறீங்க, வட்டி அதிகமாக இருக்கிறத மாற்றிட்டு வட்டி கம்மியாக இருக்கிறத சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு தொடக்கம் உண்டு. அதே போல் சின்ன சின்ன தடைகளில் எப்படி ஃபில்டர் பண்ணலாம்,
அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தாண்டலாம், தடைகள் வந்தால் பயப்படக்கூடாது, தாண்டலாம். அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அன்னெசரியாக ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன தடைகளை அவாய்ட் பண்ணுறீங்க, அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்படியே டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது 7 to 9 நாளில் பணவரவு அதிகரிக்குது, நண்பர்களினுடைய உதவி அதிகரிக்குது. பணவரவு எந்தளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டெப்பாக ஏற ஆரம்பிக்கும். பெரிய அவுட்புட் இருக்குமான்னு கேட்டால் ஓரளவுக்கு ஸ்டெப்பாக ஏற ஆரம்பிக்கும். பெரிய அவுட்புட்லாம் சொல்ல முடியாது. அதே போல் நண்பர்களின் உதவி வந்து உங்களுக்கு எப்போவுமே உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகம். சின்ன வயசு நண்பர்களாக இருக்கட்டும், பெரிய நண்பர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு அதிகம். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து செயல்படலாம். இந்த நாள் அடுத்து 10 to 12வது நாள் அப்படின்னு பார்க்கும்போது டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையுதுங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வருவீங்க. ஒரு சின்ன விஷயங்களானால் கூட நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க. ஆனால் முக்கிய முடிவுகளை போஸ்ட்பான் பண்ணலாம். ரொம்ப பெரிய முக்கியமான முடிவுலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுங்க. ஏன்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். குரு பயிற்சி வந்து அந்த நடக்க இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது பெட்டரு. ஸோ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு 10 to 12வது நாளில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்த 12 நாட்களில் பொறுமை தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். அதை மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து லக்கியான சில கலர் அப்படின்னா பச்சை, வெள்ளை, லைட் பிங்க்கு. சார் பச்சை ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எது போக முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், வெள்ளை கலர் லைட் பிங்க்கு கூட ஓகேங்க. லைட் பிங்க்கு கூட எப்படி சார் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்க. இதெல்லாம் கர்ச்சீஃபாக நீங்கள் பயன்படுத்தினா கூட போதுங்க. ஒரு லக்கி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது பெருசாக உங்களுக்கு வேலை செய்யும்னு கேட்டால் ஒரு 25% உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே வேலை செய்யும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதேமாதிரி அவாய்ட் பண்ண வேண்டியது கருப்பு கலர். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கருப்பு செட் ஆகிறதில்ல. முக்கிய நாட்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தா மண்டே, ஃப்ரைடே, திங்கள், வெள்ளி. இந்த திங்கள் வெள்ளியில் லைட் கலர்ஸை வந்து ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க. மோஸ்ட்லி அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தரும். அதேமாதிரி முக்கியமான நாளில் க்ரீன் ட்ரெஸ் பயன்படுத்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பெருசாக ஒன்றும் உங்களால் பண்ண முடியல, இல்லை கேர்ள்ஸாக இருக்கீங்க, லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா க்ரீன்லாம் பயன்படுத்தலாம், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கூட லைட் க்ரீன் ட்ரெஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. அதே மாதிரி எது சிறந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்கி டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுடைய நாள். உங்களுக்கு சுக்கிரன் தான் அதிபதினு முன்னாடி சொல்லிட்டேன். சுக்கிரன் வந்து லக்ஸூரிக்கான ஒரு கடவுள். அதே மாதிரி திங்கக்கிழமை மாதத்தினுடைய நிலவினுடைய நாள், சந்திரனுடைய நாள். நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். உங்கள் லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 2, 9ங்க. 6, 2, 9 இந்த நம்பர் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிறையா விஷயத்தில் வந்து லாபகரமான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதேமாதிரி லக்கி டைம் காலையில் 6 to 9, மாலை 4 to 6. அந்த டைமில் வந்து மிகப்பெரிய லக்கியான விஷயங்கள் நிறையவே நடக்க இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து செயல்படலாம். யாருக்கிட்ட சார் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கவனமாக இருக்க வேண்டியவங்க முக்கியமாக உங்ககிட்ட அதிகமாக ஸ்வீட்டாக பேசுகிறவங்கக்கிட்ட. சார் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசினா சார், அவன்லாம் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், ஆனால் பார்த்தா அவன் தான் சார் அதில் முக்கிய காரணமாகவே இருக்கான். அப்போல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய சில நபர்களில் இந்த நபர்கள்லாம் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. சடன் பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. டேய் இதை பண்ணுறா, உனக்கு வந்து பயங்கர லாபம் வரும், பண்ணி பாடுறா அப்படிம்பாங்க. நீங்கள் அதை கொண்டு போய் நம்பி பல லட்ச ரூபா, பல ஆயிரம் ரூபா, பல கோடி ரூபா பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் பெரிய ஆளாக தான் இருக்கான், உங்களுக்கு மட்டும்தான் அப்படி மாறிடுச்சு சார், உங்களுக்கு சார் அப்படின்ட்டு போயிடும். அவன் மாட்டவும் மாட்டான். ஏன்னா நீங்கள் தான் அதில் வந்து எல்லாம் பிஸ்னஸ் கையெழுத்து போட்டிருப்பீங்க, பணத்துக்கு போட்டிருப்பீங்க. நீங்கள் மறுபடியும் சட்டவிரோதமாக பண்ணிட்டீங்கன்னு உங்களை இது பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் மறுபடியும் அவனை தொலைவிட்டு போய் அடிக்கிறதுக்கு போவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். பழைய நண்பர்கள், மணி மேட்டர்ஸ். நல்ல நண்பனாக இருந்தால் மணி பிரச்சனைனால தேவையெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறதா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ மணி மேட்டரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி வேலை இடத்துல கொலீக்ஸு ரொம்ப வந்து நம்பிக்கையாக இருங்க. உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கீங்க, ஆனால் சடனாக அவர் சேஞ்ச் ஆகிட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி யார் மேலேயும் ரொம்ப அதீத நம்பிக்கை வைக்காதீங்க. அது ரொம்ப மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள், முக்கிய பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜையும் வெள்ளைப்பூ வச்சு பூஜையும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. மல்லிகைப்பூ, குண்டு மல்லியோ இல்லை ஏதோ ஒரு மல்லி, முல்லையோ ஏதோ ஒன்று, மல்லிகை பூஜைங்க இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி பூஜை. அதே போல் கோவிலில், அம்பாள் கோவிலில் வெள்ளி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வெள்ளி விளக்கு எடுத்து அதில் வந்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் சுக்ராய நமக, 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 ஓம் சுக்ராய நமக.
கிட்டத்தட்ட 11-12 முறை தினம் மினிமம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் மீது ஆற்றல் காட்ட ஆரம்பிப்பார். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த ராசிக்காரன் இல்லை, எந்த ராசிக்காரராக இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு பாயிண்ட் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெள்ளி பொருள் கையில் போட்டுருக்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஓகே தான். வாகனங்களை சுத்தமாக வச்சுட்டிங்க அப்படின்னா சுக்கிர பகவான் எப்பயுமே துணையாக இருப்பார். வாகனங்கள் மட்டும் நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுருந்தீங்க, சுக்கிர பகவான் அவ்வளோ ஆப்டாக உங்களுக்கு வந்து உதவுவார். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கடவுளில் சுக்கிர பகவான் ஒருத்தர். மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர். நிறைய வருமானத்தை அள்ளி கொடுப்பார். சுக்கிர பகவான் மட்டும் உங்கள் கண் அஸ்டார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. அதனால் நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்ல. ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக அப்படின்னு 3 டைம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். தினம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். மிகப்பெரிய லாபம் உண்டு, நன்மை உண்டுங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மெதுவாக முன்னேறக்கூடிய ராசி. ஆனால் அவங்க அடையக்கூடிய வெற்றி நிலைத்திருக்கும். இந்த மே மாதம் சோதனை மாதமாக தான் இருந்தாலும் அதை கடந்து சென்றால் பெரிய முன்னேற்றம் காத்திருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய பேர் அதனாலேயே நிறைய பேர் அப்படியே டவுனாக இருப்பீங்க. சார் எப்படி சார் மே மாதத்தில் வந்து இப்படி கொஞ்சம் டவுனாக சொல்லியிருக்கீங்க, எப்போ சார் நாங்கள் வந்து மேலே வரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த டைம் கொஞ்சம் அப்படியே நிதானமாக கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி மூவ் ஆகிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை காத்திருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மைக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறத என்றைக்கும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் ஜஸ்ட் கால் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். கீழே கொடுத்துருக்க நம்பர் பிரபல ஜோதிடர் நம்பர். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கவே முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகே தான். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், அடுத்த அப்டேட்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சேரும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வரப்போகுது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா தகவலும் இனிமேல் அவ்வளோ ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எக்ஸாக்டாக கணிச்சு அப்படியே அக்குவேர் ஆணிவேர் எல்லாமே இனிமேல் வரப்போகுது. அவ்வளோ தெளிவாக எல்லாரோட கணிப்பும் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆக போகுது. பிரித்து சொல்ல போகிறோம். எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இனிமேல் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிரித்து சொல்ல போகிறோம். உங்களுக்கு இது உதவும், கண்டிப்பாக பயன்பெறும். அதனால் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசிக்கார நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை கண்டிப்பாக இதை பகிருங்க. நன்றி நண்பர்களே.